ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். செஞ்சிக்கோட்டை போயிருக்கீங்களா? செஞ்சிக்கோட்டையில் போன உடனே எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பீங்க, வீடியோவும் எடுப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ ப்ரொபோஷனலாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து சினிமா கேட்டகரி பார்த்தோன்னா சூப்பராக எடுத்தது. இது எங்கே எடுத்ததுன்னு பார்த்தோன்னா செஞ்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய ராணிக்கோட்டையில் போய் எடுத்தது. நீங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு போயிருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. போகாதவங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னாக்க சொல்கிறேன்னாக்கா, இந்த செஞ்சிக்கோட்டையில் தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்குது, இதுவரையும் சொல்லப்படாமல் ரகசியங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். செஞ்சிக்கோட்டைன்னு சொன்ன உடனே அனைவருக்கும் ஞாபகம் வரது எது ஞாபகம் வரும்னாக்கா, ஸோ செஞ்சிக்கோட்டை இருக்கும், ராணிக்கோட்டை இருக்கும், அங்கே நிறைய குரங்குங்க இருக்கும். ஸோ நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம், மலைகள் நிறைய இருக்கும்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே ஸோ சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் அங்கே போய் ஷூட்டிங் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்க முடியும். செஞ்சிக்கோட்டை அவ்வளோ ஃபேமஸாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கோட்டைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது செஞ்சிக்கோட்டை தான் சொல்லுவாங்க. அதில் ஒரு ராணிக்கோட்டை ஒரு விஷயம் தான் இதில் இருக்குங்க. என்னடா பிஜிஎம்லாம் போட்டு சாங்கெல்லாம் போட்டுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதெல்லாம் போட்டால் எப்படி இருக்குன்றது தான் நான் வச்சு காமிச்சேன். எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஸோ நம்ம வீடியோ எடுத்து பப்ளிக் பண்ணுறோம். 2வது வீடியோன்னு நினைக்கிறேன் இது நம்ம சேனலில். ஸோ நம்ம செஞ்சிக்கோட்டை பற்றி நம்ம பார்க்கறதுல ராணிக்கோட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். இது ஒரு நந்தவரம் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஃபுல்லாமே பார்த்தோன்னா மூவி எடுக்கிறவங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே போய் எடுத்தீங்கன்னா நம்ம சூப்பராக ப்ரொஃபஷனலாக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேருங்கிட்ட நாங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு போயிட்டோம். ஸோ செஞ்சிக்கோட்டை ஞாபகம் எடுத்து ராணிக்கோட்டைக்கு போயிட்டோம். ராணிக்கோட்டை மேலே ஏறினோடனே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மூச்சு வாங்குச்சுங்க. தண்ணி வர எத்துன்னு போல. ஸோ அதனால் மேலே மலையிலேருந்து வரவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் ஒவ்வொரு படியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறி போனோம். ஆனால் ஏறி போகும்போது நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறையவே இருந்தது. என்ன சொல்கிறேன்னாக்கா, ஸோ நிறைய கல்லுகள் பார்த்தீங்கன்னாக்கா இருந்தது. ஒரு கல்லுக்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குளிர்ச்சி பார்த்தோன்னா ஏசி காற்று மாரி பார்த்தோன்னா உள்ள குளிர்ச்சியாக இருக்கும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு வெப்பநிலை பார்த்தா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய நல்லா தாங்க இருந்தது. ஸோ மலைக்கு மேலே உச்சியில் போனாக்கா அப்படி என்னடா ஒன்றுமே இல்லையடா ராணிக்கோட்டையில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ செஞ்சிக்கோட்டை பிடிக்குமா ராணிக்கோட்டை பிடிக்குமான்னு கேட்டாக்கா எல்லாருமே செஞ்சிக்கோட்டை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் ராணிக்கோட்டையில் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு மலை மேலே ஏறணும். ஸோ அங்கே மேலே போனாக்கா நிறைய ஒரு பில்டிங்லாம் இருக்கும். நல்லா கட்டின மாரி இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத மாரி இருக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே ராணிக்கோட்டையில தான் அவ்வளோ அழகான ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அது கீழ ஏறும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து எப்ப கட்டப்பட்டது, எப்ப செஞ்சாங்க, அது எத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது எல்லாமே செஞ்சிருப்பாங்க. மலை உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட நம்ம 10 கிலோமீட்டர் இல்ல, 15 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வீடுங்களே நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா பார்த்தீங்கன்னாக்கா, செம்ம உச்சியில கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் கட்டப்பட்ட ஒரு மண்டபம். அது நெறைய இடத்துல இப்ப இடிச்சுட்டு போட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்னோர்கள்லாம் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க என்றத நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு தாஜ்மஹால் மாரி செம்ம சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க செஞ்சிக்கோட்டையில. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இது போற பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்க அனைவரும் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப புடிச்சிருந்தது. நாங்க இங்க உள்ள போயிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க போனோமே சும்மா வீடியோ மாரி எடுத்து போனதுனால வீடியோவே எடுத்தோம். ஆனா எடுத்து பார்த்த உடனே செம்ம அழகா எங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. இதே மாரி செஞ்சிக்கோட்டைலாம் யார் யார் போயிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. செஞ்சிக்கோட்டையில நீங்க புடிச்ச விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் என்ன? ராணிக்கோட்டையில புடிச்ச விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் என்ன? இது எப்பலாம் கட்டப்பட்டது? நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுவே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. செஞ்சிக்கோட்டையில நெறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க. நெறைய பேர் பார்த்தோன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நெறைய பேர் பார்த்தோன்னா வீடியோ எடுப்பாங்க. ஆனா வீடியோ எங்க போய் எடுக்கிறது தெரியாம எங்க கடமைக்கும் எடுக்கிற மாரி எடுப்பாங்க. ஃபோட்டோ, வீடியோலாம் நம்ம எதுக்கு எடுக்கிறோன்றதே தெரியாமலேயே எடுப்பாங்க. நம்ம எடுக்கிறது எதுக்கு எடுக்கிறோம்? நினைவு சின்னமா தான் நம்ம அத எடுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம டிராவல் பண்ணி போவோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற மாரி நாளைக்கு யாருமே இருக்க போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேஞ்சுகள் இருக்க தான் செய்யும். அதனால தான் ஃபோட்டோ, வீடியோவ நம்ம எடுக்கிறோம். நாளைக்கு ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதனால தான் ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அத நம்ம கரெக்ட்டா எடுக்கணும் இல்லையா? சும்மா ஒரு கடமைக்கு போட்டு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால தான் உங்க ஃபோட்டோ, வீடியோஸ் என்ன எடுக்கணும், இல்ல செஞ்சுக்கோட்டைக்கு போய் எடுக்கணும்னாக்கா, நீங்க ராணிக்கோட்டையில இருக்கக்கூடிய மேல போய் எடுங்க. நல்ல ஒரு சூப்பரா இருக்கும். நம்ம அஜித் படத்துல "சத்தம் இல்லாம தனிமை கேட்பேன்னு" வரும் இல்லையா? அந்த பாடல்கள். அந்த பாடல் வரிகள் வர மாரியே இருக்கு பாருங்க. செம்ம வேற லெவல்ல இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு இந்த இடம் ஃபுல்லாமே. உங்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சிக்கோட்டையில, ராணிக்கோட்டையில எந்த அளவுக்கு புடிச்சிருக்குதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. நன்றி. பாய், 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 பாய்.
நான் பார்த்துக்கிறேன். அப்படியே வா, இங்க வா, இன்னொன்னு. இங்க ஒரு செடி வா. அப்படியே அங்கிருந்து வா, அதோ பாரு. இங்க வா.